இன்னைக்கு இந்த இணையதள வளர்ச்சி எல்லாத்தையுமே ஒரு படிக்கிற ஒரு சமூகத்திலிருந்து, எல்லாத்தையுமே படித்து பார்த்து புரிஞ்சுக்கிற ஒரு சமூகத்திலிருந்து இன்னைக்கு பார்க்குற ஒரு தலைமுறை வந்துட்டாங்க. எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தலைமுறை வந்தாச்சு. இன்னைக்கு பெரும்பான்மையான பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கவலையாக இருக்கிறதே கொடுத்த ஃபோனை எப்படி திரும்ப வாங்குறதுங்கிறது தான். குழந்தைகள் கையில் நாம் கொடுத்த இந்த ஃபோனை எப்படி திரும்ப வாங்குறது? ஒரே அறையாக இருக்குது, ஆனால் தனித்தனி அறையாக இருக்குது. ஒரே வீடாக இருக்குது, ஒரே அறையாக இருக்குது, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே தனித்தனி அறைகள் இருக்குது. அப்பா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், அம்மா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், டீச்சர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், கூகுள் சொன்னால் உடனே கேட்குறான். ஸோ அந்த வகையில் சினிமாவுக்கு ஒரு புதிய வெளிச்சமாக இந்த ஓடிடி இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த எல்லா புதிய டெக்னாலஜி வழியாகவும் நம்முடைய தமிழ் கதைகள் போய் மக்களை சேர்றது தான். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு மத்தியில் இப்ப தோன்றி இருக்கக்கூடிய இந்த புதிய நிறுவனத்தின் மூலமா என்ன நன்மை உண்டாகும் நான் நம்புறேன்னா, நிறைய புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நம்புறேன். எங்கெல்லாம் வாய்ப்பின் கதவு அடைக்கப்படுதோ அங்க ஒரு புதிய வாசல் திறந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை காலமும் விஞ்ஞானமும் செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த ஓடிடி பிளஸ் இந்த மீடியா வழியாக நிறைய தமிழ் கலைஞர்கள் உலக மக்களோட போய் உரையாடுறதுக்கு, தன் கதைகளை வழங்குவதற்கு ஒரு அடிப்படை தளம் உருவாகுகிற இந்த நேரத்தில் இதில் நான் கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்துவது எனக்கு ரொம்ப உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. இது ஒரு தன்னம்பிக்கையான ஒரு நாளாகவும் நான் பார்க்கிறேன். என்னதான் சினிமா என்பது ஒரு பெரிய திரைக்கான ஒரு அனுபவம், திரையரங்குக்கான மிகப்பெரிய அனுபவம். ஆனா காலத்தின் துரதிர்ஷ்டம் என்னன்னா, குறிப்பா உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த மட்டும் என்னைக்கு 3 நாட்கள் 500 திரையரங்கம் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு சினிமாவுக்கான வெளியீட்டு விதி வந்துச்சோ, அந்த விதியில சிறு படங்கள், கதை படங்கள், பெண்களுக்கான படங்கள்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா முதல் 3 நாள்ல திரையரங்கு நிறையணும், முதல் காட்சியே நிறையணும். அப்படின்னு நட்சத்திர அந்தஸ்து இல்லாத படங்களுக்கு நிச்சயம் கூட்டம் வராது. அப்ப 3 நாள் 600 தியேட்டர், 500 தியேட்டர் அப்படிங்கிற அந்த வியாபார விரிவு இருக்குல்ல, அந்த வியாபார விரிவு தான் நிறைய சிறிய படங்களுக்கு கதவுகளை அடைச்சிருச்சு. ஆனா அப்படி அடைத்தாலும் கலையோட வேலையை மேலும் மேலும் முயற்சி பண்ணி வெளியில வர்றதுதான். ஸோ அப்படி நிராகரிக்கப்பட்ட படங்கள் இந்த ஓடிடியின் வழியாக அதில் தன் வாழ்க்கையை பணயம் வைத்திருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு புது வெளிச்சம் தரும் அப்படின்னு நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.